श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयश्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। वकुलधर सरस्वती विषक्तस्वररसभाव युता सुखिन्नरेषु द्रवति दृशदपि प्रसक्तगान स्त्रिहवनशैलतटीषु सुन्दरस्य। சுந்தரபாஸ்தவத்தில் இன்றைய தினம் 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம ஆழ்வான் பாதித்த பிரகாரம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த திருமாலிரும் சொலை மலை, இந்த திருமால் அந்த அழகர் எழுத்தருள் இருக்கிற அந்த மலைக்கே ஒரு விசேஷம். அந்த மலையை சார்ந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் வாசம் பண்ணுகின்ற யானைகள், பட்சிகள், பிராணிகள் எல்லாமே அந்த அழகரிடத்துல ஈடுபாடு கொண்டதாக இருந்தன என்பதை தான் நாம் இதுவரைக்கும் கடந்த 3 ஸ்லோகங்களாக பார்ப்போம். ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் பிணக்கு ஏற்பட்டதுன்னாக்க அப்போ இந்த ஆண் யானை அழகன் மேல ஆணையிட்டு சொல்றேன், நானே உன்னுடைய எண்ணத்துக்கு மாறாக நான் நடக்கல என்பதாக அந்த ஆண் யானை சொல்லுமா. அப்போ அழகர் மேல ஆணைன்னு சொன்ன உடனே பெண் யானை அடங்கிடும் என்பதை சொன்னார். அதே மாதிரி மயிலுக்கும் பாம்புக்கும் இயல்பாகவே பகை இருந்தாலும் கூட இந்த அழகர் மலையில இருந்திருக்கிற மயில்கள் எல்லாமே பாம்ப தனக்கு ஆகாரமாகவோ தன்னுடைய எதிரியாகவோ பார்க்கறதில்லையா. பாம்பை பார்க்கச்சேயே பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களையும் பண்ணுகின்ற ஆதிசேஷனுடைய சந்ததியை சேர்ந்தவை. அகையில பெருமாண்டத்துல எவ்வளவு பக்தி இருக்கும், அந்த மாதிரி அவர் அடியார் ஜனத்திலும் அந்த பக்தி இருக்கணும்ன்றது அந்த புருஷார்த்த காஷ்டை என்று சொல்லப்படுகிறது. புருஷார்த்தன்றது புருஷார்த்த காஷ்டைன்னா புருஷார்த்தம் அந்த பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம். அதனுடைய எல்லை நிலம் என்னன்னு கேட்டோம்னா எது வரைக்கும் அது போறதுன்னு கேட்டேன். பகவத் கைங்கரியத்தோட நிக்கல, பாகவதானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் வரைக்கும் போறது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பிரீத்தியோட நாம இருக்கணும், எம்பெருமான் இடத்துல பக்தியோட இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அந்த திருமால் எழுந்தது இருக்கிற அந்த அழகர் மலையில இருக்கிற சகல ஜந்துக்களுக்கும் இருக்கின்றன. அப்படி இருந்தா கூட அந்த எண்ணத்தினுடைய ஒரு எல்லை நிலம் எதுவாக இருக்குன்னு கேட்டா, தனக்கு விரோதியா இருக்கக்கூடிய ஜந்துக்களை பார்த்தாலும் கூட ஏதேனும் ஒரு முறையில அந்த பகவத் சம்பந்தத்தை இட்டு அதையும் எம்பெருமானை சார்ந்ததாகவே பார்த்து அதுகளிடத்திலையும் அந்த விரோதம் பாராட்டாமல் இருக்கிறது இருக்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிராணிகளும் இருக்கின்றன. நகண்டிதாக குண்டலினக சிகண்டிபிகி என்று சொன்னாங்க. இதுக்கப்புறமா அந்த பட்சிகள்லாம் பறவைகள்லாம் ஆணையிடுறதாம். ஒண்ணுக்குள்ள ஒரு பிணக்கு வந்துட்டோம்னாக்க நான் கருத்மான் மேல ஆணையிட்டு சொல்றேன்,
என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை வலியுறுத்துகிறது. பாம்புக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தகராறு வந்துருக்குனாக்க ஆதிசேஷன் மேல ஆணையிட்டு சொல்றேன்னு சொல்றோம். குரங்குக்குள்ள பிணக்கு வந்ததுன்னாக்க ஹனுமான் மேல ஆணையிட்டு நான் சொல்றேன்னு சொல்றோம். கரடி அங்க நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த கரடிகளுக்குள்ள ஒரு பிணக்கு ஏற்பட்டதுன்னாக்கா, அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னாக்கா ஜாம்பவான் மேல ஆனந்து சொல்றதும். இன்னும் அந்த கழுகு போன்ற பட்சிகள்லாம் இருக்கா, அது ஜடாய் மேல ஆனன்னு சொல்றோம். இப்படி எல்லா பட்சிகளும் பிராணிகளும் அந்த பகவத் சம்பந்தத்துல பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டதாக இருந்திருக்கிற தன்னுடைய முன்னோர்களை அவளுடைய திருநாமங்களை சொல்லி அது மேல ஆணைன்னு சொல்லி என்று அது அந்த பகவத் சம்பந்தத்தை பெருமையாக பேசுகின்றன அங்க இருக்கக்கூடிய பிராணிகளும் பட்சிகளும் என்பதாக சொல்ற. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு உத்பிரேக்ஷ, ஒரு அனுபவம், ஆழ்வானுடைய அனுபவம். அந்த திருமாலிரம் சோலை மலை மேல சிலம்பாறுன்னு சொல்லக்கூடிய நூபுர கங்கை பிரவகிக்கிறது. அது நூபுர கங்கைன்னு சொன்னா ஏற்கனவே சொல்றோம், நடஜட்டா ஸ்பர்ஷ சூன்யா விபாத்தின்னு சொல்லி பெருமாளுடைய திருவடியிலேருந்து அந்த பெருமாள் திருவடியில சாத்தின்னு இருக்கிற ஒரு நூபுரம் தண்டை, அந்த தண்டையிலேருந்து பெருமாளுக்கு பிரம்மா தன்னுடைய குண்டிகையினால அந்த கையில கிண்டி வச்சுருக்க அதை வச்சு புருட சூத்திரத்தை சொல்லி அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணச்சு. அந்த பெரிய தார கங்கையாக போச்சு. அந்த தண்டையில விழுந்து அந்த நூபுரத்திலேருந்து விழ அந்த தாரை இருக்க, அதுதான் நூபுர கங்கை என்கிற பெயர்ல இந்த அழகர் மலையில பிரவகிக்கிறதுன்றது ஏற்கனவே சொன்ன விஷயம். அதுக்கு சிலம்பாறு என்று பெயர். சிலம்புன்னா காலில் போட்டுக்கிற ஒரு ஆபரண விசேஷம். அந்த சிலம்புல இருந்து பெருகக்கூடிய ஆறு சிலம்பாறு என்று சொல்லப்படுகிறது. சிலம்பு என்று சொன்ன மலைக்கு ஒரு பேரம் தமிழ்ல சொல்லச்சு. இது ஆழ்வார் பாசுரத்திலையும் இந்த சிலம்புன்றது மலைன்ற இதுல சொல்லிருக்கின்றதையும் சொல்ற. மலை என்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லிருக்கின்ற அது திருவேங்கடம் பாசுரத்துல வரச்சே, வெங்கடமே திங்குடல் வாய் வைத்தான் சிலம்பு என்று அந்த சிலம்புன்னு சொல்றத அந்த மலைன்ற ஒரு அர்த்தத்துல சாதிச்சிருக்க. அப்போ அந்த மலையே உருகி ஆறாக பிரவகிக்கிறது. அந்த ஆறா பிரவகிக்கிறது தான் சிலம்பாறு என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. அந்த கல்லு, மலைன்றது கல்லு, அது உருகணும். அது உருகிறதுக்கு என்ன பிரசக்தி இருக்கு? ஏன்னா ஒரு காரணம் இல்லாத அது உருகாது. கல் அப்படியே தானே இருந்துட்டு இருக்கும். கல்லு போய் உருகுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி, பல கேள்விகள்லாம் வருகின்றன. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வரரத பாவயுதாசு கிண்ணரீஷு திரவதி திருஷதபி பிரசக்த கானஸ்விய வனசைல தடீஷு சுந்தரஸ்ய. நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு ஏற்றம் அதிகம். மீதி பேருடைய பாசுரத்துக்கு எல்லாம் குறவா இன்னும் கேட்டா, இந்த குறவுன்ற அர்த்தத்துல சொல்லல, நம்மாழ்வார் பாசுரத்துல விசேஷம் அதிகமா. இந்த திருமாலிரும் சோலை இல்ல எழுந்தருளி இருக்கிற அழகர் விஷயமாக நம்மாழ்வார் 30 பாசுரங்கள் அது அனுகிரகிச்சிருக்க.
அந்த திருமாலிருஞ்சோலையில போய் இந்த அழகரை போய் சேவிக்கணும். எப்பப்பா சேவிக்கிறது? எல்லாம் கை காலெல்லாம் ஓஞ்சி போன பிற்பாடு மூச்சே விட முடியாது இருக்கச்சே போகணும்னு இல்லை. கிளறுளி இளமை கெடுவதன் முன்னும் வளருளி மகையோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மகளிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. ஒரு சாமர்த்தியமான ஒரு செயல். என்ன, இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். எத்தனையோ புண்ணியங்கள் எல்லாம் அடங்கு வச்சு இந்த மனுஷ ஜென்மத்தை நாம பெற்றிருக்கோம். அதுலயும் சீவைஷ்ணவனாக பிறக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. மகதா புண்ணிய புண்ணியன கிரீதேயம் காயனவும், இந்த சரீரமாகிற ஒரு ஓடத்தை எவ்வளவோ புண்ணியங்கள் எல்லாம் நாம அடகு வச்சு நாம பண்ணிருக்கோம் வந்திருக்கு. யாவன்ன பித்தியத்தைன்னு இந்த ஓடம் பிஞ்சு போறதுக்கு முன்ன கரை சேர்ந்துடணும். அந்த மாதிரி இந்த சரீரத்துல ஏதோ ஒரு கொஞ்ச காலம்தான் சுவாசம் இருந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு போனோம்னாக்கா எதனா ஒரு காரணத்தினால நம்மளால நடக்க முடியாத போயிடும், மூச்சு விட முடியாத போயிடும், இப்படி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்திதி நமக்கு வரத்துக்கு முன்ன போய் அங்க திருமாலிருஞ்சோலையில இருக்கிற போய் அழகரை போய் சேவிங்கோ என்று நியமனம் பண்ற. அது அந்த காலம். அந்த காலத்துல மலையில போய் நோபரகங்கையில போய் தீர்த்தம் பண்ணணும். எனக்கே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான் போனோம், ஒரு 10 வயசுல போனது ஞாபகம் இருக்கு. அந்த மலை ஏறி போற அளவுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்கணும். அங்க வழியெல்லாம் ஒரே கரடு முருடா இருக்கும். எங்க பார்த்தாலும் குண்டாங்கல்லாம் இருக்கும். செருப்பா போட்டு போக முடியும். அப்ப அது நடந்து போகணும். நிறைய பிராணிகள்லாம் இருக்கும். பார்த்தோம்னா பயந்து ஓடி போகக்கூடாது, ஒதுங்கி இருக்கக்கூடாது. அதையெல்லாம் ஆனா அங்க இருக்கிற பிராணிகள்லாம் நமக்கு எல்லாம் அனுகூலமா தான் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல நாம அந்த பிராணிகளை துன்புறுத்தணுமானதான் நம்மள அது துன்புறுத்தும். இல்லைன்னா எது இருந்தாலும் நம்மளுக்கு அது அனுகூலமா தான் இருந்துட்டு இருக்கும். அவ்வளவு தூரம் ஒரு அந்த மலை மேல ஏறி போய் நூபரகங்கையில தீர்த்தம் பண்ணோம்னாக்கா அதுக்கு உண்டான சக்தி ஒண்ணுதான். இந்த நூபரகங்கையில தீர்த்தம் மாடி அழகரை சேவிக்கிறதுன்றது அதை காட்டிலும் பரம பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக இளமை கெடுவதன் முன்னம் போனப்பா, எல்லாரும் போங்கோ, பயனல்ல செய்து பயனில்ல நின்றே புயல் நுழவண்ணர் புரிந்துர கோயில் மயல் மிழு பொழில் சூழ் மலிரும் சோலை அயல்மலை எடுவது அது கருமமே என்று அற்புதமாக சாதிக்கிறார். அங்க அப்சரசுக்கெல்லாம் வரணும். மேல இருந்துருக்கு, மலை மேல வரைச்சு அந்த அப்சரசுக்கெல்லாம் தேவலோகத்துக்கு அருகாமையில இருக்கிறதுனால அப்சரசுக்கெல்லாம் அந்த நூபரகங்கையில தீர்த்தம் ஆடிட்டு அந்த எம்பெருமானுடைய புகழ ஸ்தோத்திரம் பண்றா. நம்மாழ்வாருடைய பாசுரத்தை சொல்லி கானம் பண்றாளாம். வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வர ரசபாவயுதா சுகின்னரீஷு. நம்மாழ்வாருடைய சீசுக்திகளுக்கு அவ்வளவு ஏற்றம். சீவைகுண்டத்துக்கு போனா கூட ஆவுகான்னு சாமகானம் பண்ணி பெருமானை சேவிக்கிறோம், அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம்னு வேதம் ஓதுகிறது, உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல சாதிக்கச்சே பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவரைன்னு சொல்லி பெரியாழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண மாதிரி இந்த சம்சாரத்துல இத்தனை நாளும் நான் வாழ்ந்துன்றேன், எத்தனை என்னென்னையோனியுமாய் பிறந்தாய் இவையோர் தலைவான்னு என்ன ரட்சணம் பண்றதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் எதிர் சூழல் புக்கான்னு நான் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் எனக்கு எதிர நின்று நின்றது இந்த பிறவிலையானா என்ன நினைக்க மாட்டேயா, இந்த பிறவிலையானா என்ன நினைக்க மாட்டேயான்னு சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நீ எழுந்துள்ளாய. உன்னுடைய ஒரு பரிசிரமம் முழுக்க சபலமாயிடுத்து. இப்ப சீவைகுண்டத்துல உன்னை நான் சேவிக்கிறேன். அந்த பெருமாளுடைய ஒரு பிரயத்னங்கள், அதாவது பெருமாள் நினைச்ச காரியெல்லாம் ஆயிடுத்த அந்த விஷயத்துல பார்த்தா அவருக்கு ஒரு பல்லாண்டு பாடுறாராம் பெரியாழ்வார் ஸ்தானத்துல. பெரியாழ்வார் அந்த ஸ்தானத்துல நாமளும் இருந்து அவருக்கு பல்லாண்டு பாடுவோம்னு சொல்ற.
நம்மாழ்வார் பாசுரத்துல ஒரு ஏற்றம் அப்படியே பக்தி ரசம் ததும்பும். பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் வரைச்சு அங்க தன்னை யசோதையாகவும் அந்த மாதபாவத்துல குழந்தைய அனுபவிக்கிறது, நீராட்டுவது, பூச்சூட்டுவது, காப்பிடுவது, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஒரு பிரகாரமான அனுபவம். நம்மாழ்வாருடைய அனுபவம்ன்றது பல பிரகாரமான அனுபவம். நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு அனுபவிக்கிறது, அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்லி அனுபவிக்கிறது, திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி அனுபவிக்கிறது, தோழிமார்கள் பேசுற பேச்சாக பேசுறது, தாய்ப்பாசுரமாக சொல்றது, இப்படி பல பிரகாரமான பகவத் அனுபவம் நம்மாழ்வார் பாசுரங்கள்ல உள்ளது. அந்த நம்மாழ்வார் பாசுரங்களை சொல்லி சொல்லி அங்க அப்சரசுக்கெல்லாம் நர்த்தனம் ஆடுறாளாம். வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வரரசபாவயுதாசு கிண்ணரீஷு. அந்த கிண்ணறிகள், கிண்ணற ஸ்திரீகள் அழகரை சேவிப்பதற்காக இந்த திருமலையினுடைய தாழ்வரைகள்ல அங்க நம்மாழ்வாருடைய சீசூக்தி, அந்த எம்பெருமான் விஷயமாக சொல்லப்பட்ட நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை சொல்லி சொல்லி நர்த்தனம் பண்றாளாம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பகிம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. அதிராஜ்யம் அதிகம் பவனானாம் ஒளிகாமணி சகசிரமதின்னு சொல்லி சொல்றேன். ஆச்சரியமா அந்த அழகர் சாத்தின் இருக்கிற கிரீட்டம் 1000 சூரியன் சேர்ந்து உதித்தா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதுக்கு மேல பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தினால உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு சொல்லு. கண்பாதம் கை கமலம் சொல்லச்சே பெருமாளுடைய பாணிபாத வதனை கணசந்தை அம்புஜான் அபதிசன் வரதத்துவம்னு சொல்லி ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றேன். அந்த பெருமாளுடைய திரு கைகள் பாணி தாமரை போல இருந்துருக்கான், திருமுகம் மண்டலம் தாமரை புஷ்பம் போல இருக்கான், திருவடிகள் தாமரை புஷ்பம் போல இருக்குவான், பாணிபாத வதன ஈக்ஷணம் அந்த திருக்கண்கள் தாமரை புஷ்பம் போல இருக்குன்னு எல்லாத்துக்கும் தாமரை புஷ்பத்தை ஒரு உபமானமாக சொல்லி சொல்றார். அந்த திருமுக மண்டலம் அது பிரகாசிக்கிறது, அது ஒரு தாமரை புஷ்பம். இந்த திரு அபிஷேகம்னு சொல்லக்கூடிய பெருமாள் திருமுடியில சாத்தின் இருக்கிற அந்த கிரீடத்தினுடைய ஒரு பிரகாசம் 1000 சூரியன்களுடைய பிரகாசம். சூரியனுடைய பிரகாசம் வந்ததுன்னாக்கா தாமரை புஷ்பம் தானா பிரகாசிக்கும், அலரும், அது மலர்ந்துடும். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுமோ. இப்ப இந்த முடிச்சோதியினால இந்த பிரகாசத்தினால உன்னுடைய திருமுக மண்டலம் இப்படி பிரகாசிச்சு விகசிச்சு சேவை சாய்க்கிறதா? அடிச்சோதி நீரின்ற தாமரையாய் அலர்ந்ததுமோ, அடிச்சோதி நீரின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. பெருமாள் திருவடி கீழே ஒரு கமலம் இருந்திருக்கு, அந்த கமல பீட்டம்னு சொல்லி சொல்லுவார். அதனுடைய ஒரு பிரகாசம், அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய பிரகாசம், திருவடியே தாமரை புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு. அந்தனுடைய ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தினால அந்த பாத பீட்டமாக இருக்கக்கூடிய தாமிர புஷ்பமாக ஆயிட்டோ என்றெல்லாம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ற சுவாமி நம்மாழ்வாருடைய சீசூக்தியில அந்த பெருமாளுடைய திருமேனிய மங்களாசாசனம் பண்றதுன்றது அதனுடைய ஆரம்பம் இந்த 3ஆம் பத்துல தான். அதுக்கு முன்ன சமுதாயமா எத்தனையோ பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வருவேன், விபவாவதாரங்கள்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அச்சையில இருந்தவர்கள் இருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்றதுன்றது
இந்த இடத்துலதான் முதல்ல வரப்படினால இதுக்கு ஒரு ஏற்றம் திருமாலிருக்கும் சொல்லை அந்த இருக்கு. பரஞ்சோதி நீ பரமாயே நிகழ்ந்தவில் மற்றோர் பரஞ்சோதியின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்டுரைக்க மாட்டேனே. இந்த ஒவ்வொரு பாசுரத்திலும் இருக்கக்கூடிய அனுபவம் இருந்திருக்க ஒன்னும் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மாழ்வார் அந்த அழகனை சேவிச்சு அப்படியே அது பிரவாகமா அப்படியே வரதான். பரஞ்சோதி நெய்பரமாய் நிகழ்ந்தவின் அப்படின்னு சொல்லிச்சு. பரஞ்சோதிஷு ஜோதிடாம் ஜோதிஷன்னு உபனிஷத்து சொல்லி சொல்றதாம். அந்த உபனிஷத்து சொல்றது வரைச்சே அது எப்படிப்பட்ட ஜோதிஷு பெருமாள் எப்படி இருந்துருக்கு. ஜோதிஷாம் ஜோதிஷு லோகத்துல ஒளிர்கின்ற பொருள்கள்லாம் என்னென்ன சொல்றோமோ அதுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியவராக பெருமாள் இருந்திருக்காரா, அழகர் இருந்திருக்காரா. இப்படி ஒரு வார்த்தை அவர் அந்த தேஜோமயமாக அந்த அழகர் எழுந்துள்ள இருக்க பார்த்தோமா, நாம நிதானமா சேவிச்சோமானாக்கா அந்த அழகருடைய திருமேனி அவ்வளவு அற்புதமாக இருந்தது. கட்டுரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாதே என்று சொல்ற உபனிஷத்தை பொய் சொல்றதுப்பா அப்படின்றார் நம்மாள். என்ன அழகான வார்த்தை. கட்டுரைத்த நின் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்வசு ஆப்ரணகாது சுவர்ண ஏவ உபனிஷத் சொல்றது. பெருமாள் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் ஆப்ரணகாத்து சர்வம் எல்லாம் அப்படியே தங்கம் மாதிரி பல பல பலன்னு பிரகாசிச்சிருக்கின்றார். ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணகான்னு நகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொர்ணமா இருக்கு அப்படின்னா அழகடா வேதம் போய் சொல்லிட்டு தோட்டி. வேதத்துக்கு அழகனை ரசிக்க தெரியல, அழகனை ரசிக்க தெரியல. என்ன அப்படி தெரியுது அப்படின்னா கட்டுரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. அழகருடைய திருமேனிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் அந்த பிரகாசத்துக்கு சமானமாக இந்த உருக்கின பொண்ணு இருக்க அது ஆகவே ஆகாது. இதனுடைய பிரகாசம் வேற, இதனுடைய தேஜஸ் வேற, அதனுடைய தேஜஸ் வேற, அந்நாதிருஷமான தேஜஸ். அப்படிப்பட்ட ஒரு அழகு, அவ்வளவு ஒரு சௌந்தரியத்தோட அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்க என்பதாக இப்படி எல்லாம் அப்படியே அந்த மெய் மறந்து பரிவாகமாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. நாமெல்லாம் ஒன்றும் தெரியாதவா, நமக்கே இந்த ஆழ்வாருடைய சீசூக்திகளை சொல்லச்சே ஒரு அனுபவம் வருது. அர்த்தமே தெரியாட்டா கூட போல். திருமாலிரும் சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமா மகயத்து எனதுயிரே மனவே வாக்கே கருமமே ஒரு மகனொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. எல்லாம் அந்த திருமாலிரும் சோலை மலை திருப்பார்கடல் என்று என்னுடைய அவயவங்களாக இருக்கின்றன. என் தலையே, என் உயிரே, என் உடலே என்றெல்லாம் சொல்ற. அப்போ இந்த சரீரத்தை விட்டு ஆத்மாவை தனியா பார்க்க முடியாது. அந்த மாதிரி திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான நாம அந்த திருமாலிரும் சோலையோடையும் நம்மளோடையும் சம்பந்தப்படுத்திட்டுதான் பார்க்கணுமே தவிர, சேவிக்கணுமே தவிர அவரை தனியா இது ஏதோ ஒரு தனியான வஸ்து, அனுபவிக்கக்கூடிய வஸ்துன்னு நினைச்சுட்டு அது அனுபவிக்கக்கூடிய வஸ்து இல்லை. செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சைமின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வன் மாயோயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானே யாகி நிறைந்தானே. மொத்தம் அவரே சம்பூர்ணமா இருந்துருக்கு. எங்க பார்த்தாலும் அழகத்தான்.
இப்படி எல்லாம் நம்மாழ்வார் அங்க அழகர் விஷயமாக தான் அனுபவித்த அனுபவத்தினுடைய ஒரு பிரவாகமாக இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்க. அப்ப அந்த வகுளதர சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய அந்த பாசுரம், அந்த சரஸ்வதி இருந்திருக்க திருவாழ்மொழியினுடைய தொடர்புடைய அந்த சரஸ்வதி அது என்ன பண்றது அப்படின்னா ஸ்வரரசபாவ யுக்தாசு என்பதாக சொல்றது. வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வரரச பாவ யுக்தாசு. இது அந்த ஸ்வரரச பாவம் அந்த நம்மாழ்வாருக்கு சொல்லச்சே வகுளதர சரஸ்வதினு சொல்லச்சே மகிழ்மாலை மார்பினன்னு சொல்லி நம்மாழ்வாருக்கு ஏற்றம் சொல்றது. அப்ப அந்த வகுளதர சரஸ்வதி விஷக்தன்னு தன்னோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்வரரசபாவ யுதாசு இந்த பாட்டு பாடச்சே அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாட்டு பாடணும். அப்பதான் அந்த கானம் ரசிக்கும். சில சில சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய கீதிகள் பாட்டுகளை பாடும் பொழுது சிலர் அதுக்கு அர்த்தம் தெரியாத பாடுவா, நன்னாதான் பாடுவா, இருந்தா கூட அது அர்த்தம் புரிஞ்சுக்காத பாடச்சு என்ன ஆகும்னா அந்த முகபாவத்துல அனுபவம் வராது போயிடும். அதுல வரைச்சே அந்த சம்ஸ்கிருத பதங்களை பிரயோகம் பண்ணச்சு அதுக்கு ன்ற மாதிரி அப்படின்னு அந்த ஒவ்வொரு இதுக்கும் உண்டான உச்சரிப்புல ஒரு விசேஷம் இருக்கு. அந்த விசேஷத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அர்த்தானுசந்தானத்தோட கூட கானம் பண்ணினாக்க அது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துருக்கும். நாமளே மெய்மறந்து பாடணும். இப்ப இந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை அங்க இருந்திருக்க அங்க வர அப்சர ஸ்திரீகள் கிண்ணற ஸ்திரீகள்லாம் கானமாக பாடி நர்த்தனம் பண்றாளாம். இது ஏதோ தமிழ்ல இருக்கு, சம்ஸ்கிருத பாஷை தானே தேவ பாஷை, தமிழ் பாஷை அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். இது அகஸ்திய பாஷையும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தான். இதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு எப்படி பாவத்தை வெளிப்படுத்தணுமோ, என்ன ராகத்துல அதை கானம் பண்ணணுமோ அப்படி கானம் பண்றாளாம். ஸ்வரரசபாவ. இந்த ஸ்வரம்ன்றது இருக்க சரிகம பதனிதான்னு சொல்லி சப்த ஸ்வரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த சப்த ஸ்வரங்களோட கூட அது நிஷாதம்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஸ்வரங்களோட கூட அந்த ரசத்தை அது அப்படியே அந்த விஷயானுபவத்தோட ரசத்தோட கூட அவ நர்த்தனம் பண்றான். கிண்ணரீஷு பிரசக்த கானா. அவ கிண்ணறர்கள் இவெல்லாம் பாட்டு பாடுறா. அப்சரசுக்கெல்லாம் அங்க இருந்துருக்கிற அப்சரசுக்கெல்லாம் நர்த்தனம் பண்றா. கிண்ணறிகள்லாம் பாட்டு பாடுறா. கிண்ணறர் கண்டர்கள் கந்தர்வர் இவர் கங்குலில் எல்லாம் என்று இவெல்லாம் பெருமாள் விஷயத்துல ரங்கநாதனை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவதற்காக அவரை எழுப்புவதற்காக எல்லாரும் பாடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த திருமாலிடம் சொல்ல மலையில தாழ்வரையில அந்த மலையினுடைய தாழ்வரையில கிண்ணறிகள்லாம் நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை அற்புதமாக பாடுறாங்க. இப்படி ரசபாவ யுக்தர்களாக பாடுகிறார்கள். இப்படி பாடச்சே அப்படியே அங்க இருக்கிற கல் இருக்க அந்த கல்லெல்லாம் அப்படியே உருகி பெருகி போறதான். அப்படியே ஆறா போயிடுச்சு. அந்த சிலம்பாறுன்றது என்ன, அந்த மலையே உருகி ஆறா ஆயிடுச்சு. அந்த நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரங்கள், அந்த பாசுரங்களை எந்த முறையில பாடணுமோ அந்த முறையில கிண்ணறிகள் பாடுவதனால இவர்கள் பாடுகின்ற அந்த பாட்டை கேட்டு கல்லும் கரைஞ்சி போய் திரவதி திருஷதபி திருஷதபின்ற கல்லும் அப்படியே திரவதி உருகி போயிட்டோம். திருஷதபி திரவதி வனசைல தட்டீஷு. இந்த சோழ மலையில தாழ்வரைகள்ல அது அப்படியே உருகி அதுதான் சிலம்பாராக மலையே உருகி சிலம்பாராக நூபுர கங்கையாக பிரவகிக்கிறதுன்னு அற்புதமான ஒரு உத்ரேட்சம் இந்த இடத்துல.
वकुलधर सरस्वती विषक्त स्वर रसभावयुतासु किन्नरीषु द्रवति दृशदपि प्रसक्तगानास्विह वनशैलतटेषु सुन्दरस्य स्वामी देशिकन दयाशतकत्ल साधिक्கிறார். प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्नोस्या सकरायितम्. இங்க அந்த மலை முருகி ஆறாக பெறுகிறது. அந்த சிலம்பார நம்மாழ்வாருடைய பாசனத்தை கேட்டு அந்த கிண்ணறிகள்லாம் பாடுகிற பானத்தை கேட்டு அந்த கல்லும் முருகி சிலம்பாராக பெருக்கெடுத்து ஓடுறது. மலையே முருகி கல்லும் முருகின்னு சொன்னார். அங்க சுவாமியினுடைய ஒரு அனுபவம். பிரபஞ்சேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இட்சுசார சிரவந்தேவ என்மூர்த்தியா சக்கராரிதம். அந்த பெருமாள் சீனிவாசனுடைய தய இருக்க அவனாக பெருக்கெடுத்து ஓடுறதாம். இது உத்ரேட்சர். அது எந்த ஆறு? இது சாதாரண ஆறு இல்ல, இட்சு சாரம். இட்சு கரும்பாறு, இது சிலம்பாறு, அது கரும்பாறு, கருப்பன் சாறு. அந்த சாறு தயா தேவி அப்படியே பெருகி வச்சுட்டு போடுறோம். விஷகிரி கட்டையே கங்கேஷு வெஞ்சயத்சு பிரதிஜித மதுமதன தயேத்வாம் வாரி தாரா விசேஷன்னு சுவாமி தேசிகன் பின்னாடி சொல்ற. மதுமர் வாரிதாரா விசேஷன்னு அங்க அப்படியே அருவி ஜோன்னு கொட்டுறது. அந்த அருவி கொட்டுறதெல்லாம் என்னதுன்னு நினைச்சுட்டு இருக்கோங்கன்னா அந்த திருவேங்கடமுடையனுடைய தயதான் அப்படி அருவியா கொட்டுறது. இப்படி எல்லாம் சொல்லி இந்த கருப்பு சாறு அப்படியே பெருகி அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா அது போனா அது கல்கண்டா மாறிடும். அதுக்கு சில சில பக்குவங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்துலாம் அந்த மேல இருந்து பெருக செய்ய அது மாறி போய் ஒரு கல்கண்டா மாறுற மாதிரி அது திருவேங்கட மலையாக மாறிடுச்சோன்னு சுவாமி தேசிகன் மலைக்கு ஒரு அனுபவத்தை கொண்டு வந்த. இவர் வரிசை என்ன பண்ணாருன்னா இங்க ஓடுற ஆற அனுபவிக்கிற ஒண்ணு சொல்லணும். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. புன்னாகதல்லஜமஜஸ்ரசஹஸ்ரகீதி சேகோத்ஸதிவ்ய நிஜ சௌரபமாமநாமஹாம். ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி கரையில ஒரு பொன்ன மரம் இருக்கான். அந்த பொன்ன மரத்தின் கீழே எப்பவும் உட்காந்து பட்டர் சிபாஷிக பகவத் விஷய காலட்சேபம் சாதிப்பேரும். அங்க மகான்கள் எல்லாரும் எழுந்தருளி அந்த பொன்ன மரத்தின் கீழே உட்காந்து அந்த பகவத் விஷய காலக்ஷேபம் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்றோம். ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாரும் அந்த சந்திர புஷ்கரணி கரையில சாயங்காலமா பசி விழாத்தில் போயிட்டு இருக்கா. ராத்திரி ஏகாந்தமா அவ 2 பேரும் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த புன்னமரத்தினுடைய புஷ்பம் கம்முன்னு வாசனை அடிக்கிறான். அதுல இருந்து ஒரு புஷ்பத்தை பொறிச்சு தாயார் காதுல பெருமாள் எடுத்து வைக்கிறேன். காதுல வைக்கிறேன். இது பொன்ன மரத்து புஷ்பம் போய் ஒருத்த காதுல வச்சு பாடான்னு இது என்ன விசேஷம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப பெருமாள் சொல்றேனா, இந்த பொன்ன மரத்து புஷ்பம் சாதாரண புஷ்பம்னு நினைச்சுக்காத. ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு வாசனை உண்டு. செண்பக புஷ்பத்துக்கு ஒரு வாசனை, மல்லி புஷ்பத்துக்கு ஒரு வாசனை, இந்த மாதிரி கருணைதல் புஷ்பத்துக்கு ஒரு வாசனை, ஒரு ரோஜா புஷ்பத்துக்கு ஒரு வாசனை, அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கு. இப்ப எங்கேயோ வெளியில எல்லாம் இருக்கிற பொன்ன மரத்துல புஷ்பிக்கிற புஷ்பம் மாதிரி இது புஷ்பம் இல்லை. இது புன்னாகதல்லஜமஜஸ்ரசஹஸ்ரகீதி சேகோத்ஸதிவ்ய நிஜ சௌரபம். இந்த புஷ்பத்தினுடைய வாசனை எப்படி வந்தது தெரியுமா? தண்ணி குத்தி, இந்த ஜலம் குத்தி அதனால வளர்ந்து அதனால புஷ்பிச்சு அந்த வாசனை கிடையாது. இங்க இந்த புன்ன மரம் வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய சீசூக்தி. அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்லி அதை கேட்டு கேட்டு அதுவே இதுக்கு ஜலமாயிட்டான். அந்த ஜலத்துல இருந்து அதுல இருந்து வளர்ந்த பொன்ன மரம், அதுல இருந்து புஷ்பிச்ச மரம்,
அந்த புஷ்பிக்கிற புஷ்பத்துக்கு நம்மாழ்வார் வாசனத்துடைய வாசனை அப்படியே அடிக்கிறது இதுல. ஆகையால இதை சாதாரணமா நினைச்சுக்காது. என்ன பட்டர் அருளி இருக்க என் மூர்த்தியா சக்கராயுதம் இதெல்லாம் உத்ரேட்சை. இந்த மாதிரி சொல்லச்சு கானத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு, அதாவது கல்லையும் உருக்கக்கூடியதாக அந்த அளவு கானத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கா என்று கேட்டவன இருக்கு. அதுல ஒன்றும் குறவே இல்லைன்ற. பறவையின் கணங்கள் கூடுதருந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால்பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாயே. மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்று நின்ற பக்கமும் நோக்கி அவை செய்யும் குணமே. கண்ணன் குழல் கொண்டு ஓதின பொழுது நடந்த நிகழ்வுகள் இப்படி. அந்த கண்ணன் குழல் கொண்டு ஓதின பொழுது பார்த்தோம்னாக்கா எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற பறவைகள் எல்லாம் கூட அந்த கூட்டுல இருந்து வந்துட்டு அந்த கோவிந்தன் குழல் கொண்டு ஓதின போது கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப எல்லாம் அதை விட்டுட்டு இங்க வந்து நின்று இருக்கான். மேனகையோடு திலோத்தமை அரம்பை ஒரு பசியரவர் வெளிகி மயங்கி வானகம் படியில் வாய்திரப்பென்றி ஆடல் பாடல் அவை மாறினருதாமே. இந்த அசர ஸ்திரீக்கள் தான் கண்ணன் தொழில் கொண்டு போயின போது ஆகாசத்துல போயிட்டு இருக்கவா நின்றுட்டாரு. அவ பண்ற காரியத்தெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே இவர் வாசலித்து பண்ணிட்டு இருக்க. அண்ணெல்லாம் சொல்லச்சு அந்த கானத்துக்கு கல்லையும் உருக்குகின்ற ஒரு சாமர்த்தியம் உண்டுன்றது பல பிரகாரங்கள்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். சிசுர்வேத்தி பணிர்வேத்தி வேத்தி கானரசம். கானரசம் கானத்தினுடைய ரசத்தை சிசுர்வேத்தி குழந்தைக்கு தெரியுமா, பணிர்வேத்தி பாம்புக்கு தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிற அந்த கானரசம். இந்த மலைக்கு இது சாதாரண கானரசத்தை சொல்ற நம்மாழ்வாருடைய சீசுத்தி அதுல இருக்கக்கூடிய ஒரு கானரசம் பாவத்தோட அதை பாடச்சே மலையே உருகி சிலம்பாராக ஆயிடுச்சோன்னு இந்த இடத்துல ஆழ்வானுடைய அனுபவம். இதுல இருந்து ஆழ்வாருடைய சீசூக்திகளுடைய ஏற்றம், அழகருடைய ஒரு ஏற்றம், அழகருடைய திவ்யமங்கள விக்கிரகம் எழுந்தருளி இருக்கிற அந்த மலையனுடைய சிறப்பு, அந்த மலையோடு சேர்ந்து அந்த பெருமாளை அனுபவிக்கச்சே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரச விசேஷம், இப்படி எல்லாத்தையும் சொல்லுகின்ற அந்த நம்மாழ்வார் பாசனங்களை சேவிக்கச்சே அந்த நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை, அங்க இருக்கிற கல்லு கூட வந்து அது அப்படியே உருகி திரவமாக பெறுகிறது. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாவம் ஏற்பட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும், அவருடைய திவ்யமங்கல விக்கிரக சேவை நமக்கு ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வரரசபாவயுதாசு கிண்ணரீஷு திரவதி திருஷதபி பிரசக்தகானஸ்விஹவனசைலதடீஷு சுந்தரஸ்ய கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.